எபோலா வைரஸ். கொரோனா வைரஸ் தொற்று உலகளவில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது. இன்னும் அதிலிருந்து மீளாத நிலையில் எபோலா வைரஸ் தொற்று காங்கோ, உகாண்டா, தெற்கு சூடான் ஆகிய நாடுகளில் பாதிப்பு தீவிரமடைந்து வருகிறது. இந்தியாவில் எபோலா வைரஸ் பரவல் கண்டுபிடிக்கப்படவில்லை. இருந்தாலும் கொரோனா வைரஸை விட அதிக பாதிப்பை ஏற்படுத்த வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. இந்த எபோலா நோயானது ஒரு குறிப்பிட்ட வைரஸ் குழுவால் ஏற்படுகிறது. இதற்கு ஆர்த்தோ எபோலா வைரஸ் என்று பெயர். இதற்கு முன் இதை எபோலா வைரஸ் என அழைத்தனர். இதில் 4 வகையான வைரஸ்கள் உள்ளன. அதில் ஒன்று எபோலா வைரஸ். இது 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஆப்பிரிக்க நாடுகளில் ஒரு பெருந்தொற்றை உண்டாக்கியது. தற்போது புதிதாக கண்டறியப்பட்டுள்ள 4வது வகைக்கு புண்டிபிகோ வைரஸ் என்று பெயர். இந்த வைரஸ் தான் தற்போது ஆப்பிரிக்காவின் பல நாடுகளில் பரவி வருகிறது. இந்த நோய் பாதிக்கப்பட்டவரின் உடல் திரவங்களுடன் நேரடியாக தொடர்பு கொள்ளும் போது அது மற்றவர்களுக்கும் பரவுகிறது. நம் உடலில் சருமத்தில் ஏதேனும் கீறல்களோ காயங்களோ இருந்தால் இந்த வைரஸ் அந்த பகுதியின் வழியாக உள்ளே நுழைந்துவிடும். பாதிக்கப்பட்டவரின் இரத்தம், சிறுநீர், மலம், உமிழ்நீர், விந்து திரவம் ஆகியவற்றுடன் காயம் உள்ள சரும பகுதிகளில் நேரடியாக தொடர்பு கொள்ளும் போது இந்த நோய் பரவுவதாக கூறப்படுகிறது. இந்த நோய் வந்தால் மற்றவர்களுக்கு எளிதாக பரவக்கூடும். கோவிட் காற்றில் பரவியது போல் இது காற்றில் பரவாது. நேரடி தொடர்பு மூலமாக மட்டுமே பரவக்கூடியது. ஒருவருக்கு இந்த வைரஸ் பாதிப்பு ஏற்பட்டால் அவருக்கு 2 முதல் 21 நாட்களுக்குள் நோய்களுக்கான அறிகுறிகள் வெளியே தெரிய தொடங்கும் என ஆய்வுகளில் கூறப்படுகிறது. அதில் காய்ச்சல், கடுமையான உடல்வலி, கடுமையான சோர்வு மற்றும் பலவீனம் இதன் அறிகுறிகள்னு சொல்றாங்க. நாட்கள் போக போக நோயாளியின் நிலைமை மோசமடைந்து கடும் வயிற்றுப்போக்கு, வாந்தி ஏற்படும். நோயின் இறுதி நிலையில் மூக்கு, கண், சிறுநீர் மற்றும் சருமத்திற்கு அடியில் என உடலின் பல பகுதிகளில் இருந்து காரணம் இன்றி இரத்தப்போக்கு ஏற்படும். இந்த காரணங்களால் உடலின் முக்கிய உறுப்புகள் செயலிழந்து நோயாளிகள் உயிரிழக்க நேரிடும் கூறப்படுது. தற்போது பரவி வரும் இந்த எபோலா புண்டிபிகோ வைரஸிற்கு பிரத்யேக மருந்துகள், சிகிச்சைகள் எதுவும் கண்டறியப்படவில்லை. நோயாளிகளின் அறிகுறிகளை பொறுத்துதான் துணை சிகிச்சை வழங்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. மேலும் இந்த வைரஸ் தொற்று வௌவால்கள் மூலமாகவும் பரவலாம் என சில அறிக்கைகளில் கூறப்படுகிறது.